ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து மீனா வீட்டுக்கு போய் மீனா அம்மாட்ட சீதாவை ரவிக்காக பொண்ணு கேட்குறாரு. ஆனால் மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, நான் எதை நினச்சி பயந்தேனோ அதையே நீங்கள் செய்ய சொல்கிறீங்களே மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியும் சீதாவும் சாதாரணமாக பேசிட்டு இருந்தாலே உங்கள் அம்மா என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க, இந்த பொண்ணையும் எங்கள் வீட்டிலே தள்ளி விட்டலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கே உங்க அம்மா மீனாவை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஒவ்வொரு நாளும் நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுல இன்னொரு பொண்ணையும் என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க கேட்டும் நான் சம்மதம் சொல்லலைன்னு என்னை பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, உங்க அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால இந்த பேச்சு இனிமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உங்களை தப்பா எடுத்துக்கல, நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏற்கனவே எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பரசு மாமாவுமே இதே தான் சொன்னாரு, எங்க அம்மாவுக்கு பயந்துட்டு தான் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உங்க நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்துவும் மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ரவி ரொம்ப டல்லா நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க பாரு ரவி, இந்த லவ் கிவன் பத்திலாம் ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த பொண்ணுலாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த பொண்ணை மறந்துரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த பொண்ணை இனிமே நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து. அப்போ கரெக்டா ஸ்ருதி ஃபோன் பண்றாங்க ரவிக்கு. ரவி ஃபோன் அட்டன் பண்ணாம யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. யார்டா ஃபோன்ல அப்படின்னு கேட்கிறாரு முத்து. பொண்ணுதான் ஃபோன் பண்ணுதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லனே, இது வேற கஸ்டமர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு ரவி. ரவி கிளம்பி இப்போ ரெஸ்டாரண்ட் போயிடுறாரு. ஸ்ருதி மறுபடியும் ரவிக்கு கால் பண்றாங்க. வீட்டுல எவ்வளவோ இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. என்னை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்க ஸ்ருதி. வீட்டை எதிர்த்து ஸ்ருதியை ரவி கல்யாணம் பண்ணிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.